anniversary, Vivi. Thank you, Vivi. ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 10. ஆக்சுவலாக இன்றைக்கி அம்மாவுக்கு ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 31வது வருஷம். ஸோ அதுக்கு தான் மார்னிங் எழுந்திரிச்சோடனே அம்மாவுக்கு விஷ் பண்ணேன். ஸோ அம்மா காலையில் பால் பாயசம் செஞ்சாங்க. இந்த பாயசம் சேமியா, அப்புறம் ரவை மாதிரி ஒரு உருண்டை இருக்குமே, அது பேரே எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அது போட்டு பாயசம் செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஸோ மார்னிங்கே எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தாச்சு, பிரியாணி போடுற வேலை. அதுக்கப்புறம் மார்னிங் அப்பாவும் அம்மா ஸோ சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு காஃபியும் பாலும் காய்ச்சி கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ இந்த தக்காளியை மட்டும்தான் வெட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மத்தியான வேலைக்குனா நான் எதுவுமே பார்க்கல. ஸோ அப்புறம் காலையில் பூரி போட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நாளாக இருந்தால் பூரி, அப்புறம் வட்லாப்பம், கோழியாப்பம்னு சொல்லுவாங்க. அது பெருநாட்டயத்தில் இந்த மாதிரி செய்கிறது. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஃபி தான் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டாஸ்க். ஏன்னா ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக எப்படா போடுறது, கூட கொஞ்சம் போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த காஃபிக்கும் எனக்குமே ஆகாது. பட் ஐ எம் டீ அண்ட் காஃபி போத் லவர். எனக்கு டீயும் காஃபி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் காஃபி குடித்தோம்னா அல்சர் இருக்கனால அந்த பெயினை கிளப்பி விட்டுரும். பட் டீ அப்படி இல்லை. டீ குடிக்கலனா தான் எனக்கு அந்த அல்சர் வலி இன்னுமே அதிகமாகும். ஸோ ஐம் டீ அடிக்டட். எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயில் டயத்தில் எல்லாருமே வெளியில் போனால் ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க, நான் டீ வாங்கி குடிப்பேன். ஸோ அந்த கேட்டகரி நான். அதே மாதிரி பூரியுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ 5 பூரி கிட்டையாவது மேக்ஸிமம் நான் சாப்பிட்ருவேன், வீட்டில் போகிற பூரியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ போகிற கொஞ்சம் இருந்துச்சுன்னா குழம்பு சட்டிக்குள்ளே முக்கி சாப்பிட்டு போவேன். அந்தளவுக்கு எனக்கு பூரி பிடிக்கும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஸோ அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என் பஞ்சு மிட்டாய் தலையை காய வச்சேன். ஏன்னா அதை காய வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்கே எனக்கு லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா. அது சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு பாருங்கள் மழை. ஃப்ரைடே ரொம்பவே ஹெவியாக மழை பெய்யுது, என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. தால்ச்சாக்கும் பிரியாணிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஸோ எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழைக்கும் பிரியாணிக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை நின்னக்கப்புறம் அக்கா பையனை துரத்தி விட்டு ஸோ 7up வாங்கியுமே குடிச்சிட்டு ஸோ அப்படியே பிரியாணிக்கு அப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஸோ டீ குடிச்சிட்டு ஸோ வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுதான் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எத்தனை வாட்டி தான் போகிறது, வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். தம்பியுமே ஊர்லேருந்து வந்திருந்தானா, சரி போயிட்டு வந்தலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸோ நாங்களுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு சாக்கி ரொம்பவே பிடிக்கும், சைல்ட்ஹுட் ஃபேவரட் மாதிரி. ஸோ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு ஸோ நாங்களுமே கிளம்பிட்டோம். எனக்கு ஏன் போக பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அங்கே தொன்று இருக்கும், ஈரமாக இருக்கும். எனக்கு மழை டயத்தில் வெளியில் போகிறதே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நாங்கள் போனோம். பார்த்தா அங்கே போட்டால் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்படியே கிரவுண்டு அப்படியே க்ளீனாக. ஸோ ஒரு மழை பெஞ்சதுக்கு அடையாளமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த சைடு மட்டும் தான் மழை பெஞ்சிருக்கு, அங்கே ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொன்னியின் செல்வன் செட்டு போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கூட நினச்சோம் அவ்வளோ ஒர்த்தாலாம் இருக்காது அப்படின்னு. பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
பட் கடையெல்லாம் வந்து பெருசாக இல்லை, ஒரு 4-5 கடை தான் வந்து இருக்கும். அப்போயுமே வந்து எங்கள் அக்கா பையன் சின்ன பையன் வந்து ஒரு இதை அடம் பிடிச்சி ஒரு கன்னை வந்து வாங்கிட்டான். சரி அது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தானேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. போனோடனே பஞ்சு முட்டாயில் தான் போய் நின்னானுங்க. பட் வந்து இது 40 ரூபா. ஸோ 40 ரூபாய்க்கு ஒருத்தே இல்லை, நல்லாவே இல்லை. நான்லாம் அந்த சைடு வந்து நான் பார்க்கலே வந்து வேணாம் எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ 5 ரூபீஸ்க்கு பிங்க் கலரில் இருக்கும். அது எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் வந்து நல்லா இருக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. பட் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பாடு வேலை தான். ஸோ போனோடனே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு நல்லா வந்து சுற்றுறதுக்கு. கப்பல் தான் வந்து ஒர்த்து. ஸோ கப்பல் ட்ராகன் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து வீடியோ எடுக்கலை. பிகாஸ் வந்து நாங்கள் உட்காந்த உடனேமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோனை எங்கே கீழே போட்டுருவானோன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருந்தேன். அதுக்கு கொடுத்த மணி வந்து வேல்யூ அண்ட் ஒர்த்து சூப்பராக இருந்தது. பட் இந்த டீ கப் பார்த்திங்கன்னா ஸோ நல்லாவே இல்லை. எங்களுக்கு தெரியும் டீ கப்பில் ஏறும்போதே தெரியும். இதிலே வந்து கார் வந்து போட்டிருப்பாங்க. கார் வந்து நல்லாயிருக்கும், பட் டீ கப் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி அவங்க ஒழுங்காவுமே வந்து சுற்றலை. அதுக்கப்புறம் நம்ம அக்கா பையன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம், எங்கே போனாலும் அவர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவார். அவருக்குமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே நிற்க முடியல. அந்த டீ கப் எவ்வளோ தான் ஸ்லோவாக சுற்றினாலும் அது சுற்றுறதான தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸோ அவனுக்கு ஒரு கன்னை வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டு அப்புறம் வீட்டில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா பை பை சாராங்கி.